நான் ஈவினிங்கே பக்கெட் பிரச்சனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இவ்வளோ நேரம் பயங்கர அமளி துமளி நடந்துட்டு இருந்துச்சு. பயங்கரமான சண்டை. எல்லாரும் கூப்பிட்டு வச்சு விக்ரம் வந்துட்டு வியானாவை கூப்பிட்டு வச்சு நீங்கள் சாரி கேட்கணும், என்னை பற்றி நீங்கள் அப்படி தப்பாக எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க அப்படி இப்படின்னு சொன்னார். சொன்னதுக்கப்புறமா பார்வதியும் கூப்பிட்டு வச்சு சுபிக்ஷா நிறைய கேள்வி கேட்குறாங்க. கடைசியாக என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி வந்துட்டு ஒரு பிளான் போட்டிருக்காங்க ரம்யாவை வச்சு. நம்ம வந்து பாத்ரூமில் ஒரு டப்பா இருக்குது, அந்த டப்பாக்குள்ளே துணி இருக்குது, அந்த துணியை வந்துட்டு நீ விக்ரமை சொல்லி அது யாரோடதுன்னு சொல்லி கேட்க சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே வியானா வந்து சொல்லியிருக்காங்க அது என்னோட துணி தான் வியானா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்வதிக்கு தெரியும் அது வியானாவோட ட்ரெஸ் தாங்கிறது பார்வதிக்கு தெரியும். தெரிஞ்சே அதை வந்து ரம்யா கிட்ட சொல்லியிருக்காங்க. ரம்யா அதை கேர்லெஸ்ஸாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா விக்ரம் கிட்ட சொல்லியிருக்காங்க அது யாருன்னு கேளுங்கன்னு. உடனே நான் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க, நான் பாத்திரம் கழுவ சொன்னதுக்கே யாரும் கேட்கல, அதனால் இதை போய் சொல்லும்போது நான் சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்கன்னு விக்ரம் சொல்லியிருக்காரு. உடனே ரம்யா அப்படியே அப்போ எடுத்து ஹாலில் கொண்டு வந்து வச்சுருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ விக்ரம் கேட்டிருக்காரு துணி இருக்கே நான் வைக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. ரம்யாவும் அப்படியே தலையாட்டிட்டு போயிட்டாங்க, அதை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இது அவ்வளோ பார்வதி பார்த்துருக்காங்க. ஆனால் அது வியானாவோட துணி, அதை ஹாலில் வைக்காதீங்கன்னு பார்வதி சொல்லலை. இது எதுவுமே தெரியாமல் வியானா வந்துட்டு அந்த பக்கெட்டை பார்த்தோன்னே தைன்னு குதிச்சுட்டாங்க. விக்ரம் கிட்ட கேட்டுட்டாங்க நீ ஏன் உள்ளே இங்கே கொண்டு வந்து வச்சிங்க அப்படி இப்படின்னு. அப்போ திவ்யா சொல்ல ட்ரை பண்ணாங்க, விக்ரம் பேரில் தப்பு இல்லை, அது வந்து ரம்யா தான் சொன்னாங்க, தலை சொன்னதை தான் கேட்டாங்க, நீங்கள் கேட்கணுன்னா ரம்யாட்ட கேளுங்கன்னு திவ்யா வந்து திருப்ப சொன்னாங்க. இன்னொன்று என்னென்னா திவ்யா என்ன சொன்னாங்கன்னா, எதுவாக இருந்தாலும் ஒரு பொண்ணோட துணிங்களை வந்து இங்கே கொண்டு வந்து இப்படி வைக்கிறது தப்புன்னு திவ்யா சொல்லியிருப்பாங்க. அதை சொன்ன பார்வதி அந்த இடத்துல எதுவுமே சொல்லலை, அமைதியாக இருந்துட்டு விக்ரம் கிட்ட வந்து வியானா பயங்கரமாக சண்டை போடும்போது பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போது விக்ரம் அதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாரு. அப்போ கனி அக்கா ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போது எல்லாமே அந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லோரும் ஒரே பாத்ரூம் தான் யூஸ் பண்ணுறோம், அந்த பாத்ரூமில் பக்கெட்டில் நீங்கள் ஒரு துணி வச்சுருக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு வராத அசிங்கம் ஹாலில் வந்தோடனே வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கனி அக்கா கேட்குறாங்க. அதுக்கு வியானா என்ன சொல்கிறாங்கன்னா, போன வாரமே என் துணி எப்படி ஸ்டிங்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி எல்லாரும் மன்னிச்சு சொல்லி என்னை அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. திருப்பவும் இந்த வாரம் அது ஹாலுக்கு வந்தப்போ எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதே நேரம் பார்வதி பண்ண தப்பை சொல்லும்போது, ஆனால் அந்த வியானா இந்த இடத்துல உண்மையிலே பாராட்டி ஆகணும். அந்த இடத்துல இன்னொரு பொண்ணாக இருந்தால் உண்மையிலே திருப்பி பார்வதி அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. ஏன்னா தன்னை அசிங்கப்படுத்துறதுனால அவங்களும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வியானா அந்த இடத்துல டீசெண்டாக பூசி மொழிகிட்டாங்க. பார்வதிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது பார்வதி வந்து அதை வெளியில் சொல்ல வேண்டாம், இதை எப்படி விட்டுருவோன்னு சொன்னாங்க, நானும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வியானா சொல்கிறாங்க. இது எவ்வளோ நடக்கும்போது விக்ரம் வந்துட்டு அப்போ நீங்கள் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கீங்க, டாஸ்க்குக்காக நீங்கள் கேப்டன்சி பதவியை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அது ஏன்னா பார்வதி வந்து சொல்லிடுவாங்க இந்த மாதிரி, நான் வந்து சும்மா அந்த டாஸ்க்குக்காக தான் எப்படியாவது விக்ரம் அந்த இடத்த விட்டு எழுப்பணும், அப்போ தான் நம்ம அந்த நெக்லஸ் எடுக்க முடியுங்கிறதுக்காக நான் தான் அந்த பிளான் போட்டேன்னு சொல்லி பார்வதி சொல்லியிருப்பாங்க. அப்போ விக்ரம் வந்துட்டு பயங்கரமாக கோவப்படுவார், நீங்கள் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரம்யா கிட்ட பயங்கரமாக கோவப்படுவார். ரம்யா உடனே நிறைய அந்த முடின்னு வார்த்தை நிறைய வாட்டி சொல்லிவிட்டு அங்கே வெளியில் போய் சோஃபாவில் போய் உட்காந்துக்குவாங்க கத்தி. அப்புறம் எல்லாரும் சமாதானப்படுத்துவாங்க ரம்யாவை. அதுக்காக தான் ரம்யாவை கெட்ட வார்த்தை பேச தெரியுதுலன்னு விஜய் சேதுபதி சார் சொல்லியிருக்காரு. இப்படியெல்லாம் வந்து பயங்கரமாக திட்டிடுறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சண்டை நடந்தப்புறமா கடைசி வியானா வந்து நைட்டு வந்து விக்ரம் கிட்ட மன்னிப்பு கேட்டுடுறாங்க. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் சுபிக்ஷா நிறைய கிளவரான கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, என்னால் எல்லாமே ரெக்கலெக்ட் பண்ணி சொல்ல முடியல, அதனால ஷார்ட்டாக வீடியோ சொல்லணுங்கிறதுக்காக இப்படி சொல்ல முடிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.